எப்பவுமே நான் சும்மாவே இருந்தது கிடையாது. ஐ ஹேவ் டு கீப் மை செல்ஃப் பிஸி அண்ட் ஐ திங்க் அது வந்து எல்லா விமன் ஷுட் ஃபாலோ தட். நெவர் கீப் யுவர் செல்ஃப் ஐடில். ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்களா. ஐ அக்ரி வித் தட் டோட்டலி. ஏன்னா நம்ம எப்படியா பிஸியாக இருந்ததுன்னா வி ஃபீல் அவர் ஒர்த் ஆல்சோ. யூ ஃபீல் ஹாப்பி. உங்களால் ஏதாவது அச்சீவ் பண்ண முடிஞ்சுன்னா எனிபடி வில் ஃபீல் ஹாப்பி. நம்ம சும்மா உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டா நான் வீட்டில் உட்காருறது சும்மா உட்காருன்னு சொல்லலை. மேனேஜிங் அ ஹவுஸ் இஸ் மோர் டிஃபிகல்ட். ஒரு பிஸ்னஸ் பண்ணிடலாம், ஆனால் வீடை வந்து சமாளிக்கிறது பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி சொல்லலை. பட் எல்லாருக்கிட்டையும் உள்ள ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கும்ல. ஸோ யூ ஹேவ் டு பிரிங் இட் அவுட். நான் வந்து எப்போவுமே என்கரேஜ் பண்ணுவேன். எங்கே போனாலும் ஐ டெல் தெம், நீங்கள் வந்து வீட்டில் ஐடலாக இருக்காதீங்க, நீங்கள் வீடை பார்த்துக்கிறீங்க, சூப்பர். அதுவே கூட ஒரு பிஸ்னஸாக மாற்றலாம். மெயின்டைனிங் அ ஹவுஸ் வந்து அது ஒரு பிஸ்னஸாக மாற்றுங்க. இல்லைன்னா இஃப் யூர் ப்ரொஃபிஷியன்ட் இன் சம்திங், பெயிண்டிங்கில் ஒருத்தர் இருப்பாங்க, ஸ்டோரி டெல்லிங்கில் இருப்பாங்க, ஏதாவது ஒரு ஐ மீன் எவ்ரிபடி இஸ் குட் அட் சம்திங் ஆர் தி அதர். ஏதாவது ஒரு கோலம் போடுறதுல இருப்பாங்க, ட்ரெஸ் டிசைன் பண்ணுறதுல இருப்பாங்க, ஸ்டிச்சிங்கில் இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனை வந்து டெவலப் பண்ணிங்க. பி செல்ஃப் சஃபிஷியன்ட். இஃப் யூர் டூயிங் சம்திங், உங்களுக்கே உங்கள் ஒர்த் வந்து எங்கேயோ மேலே போயிடும். ஐயோ என்னால் ஒன்றுமே முடியாது அப்படின்னு இருக்கவே கூடாது. ஐ கேன் டூ திஸ் அப்படின்னு ஒரு ஒரு பொண்ணு சொன்னாதான், ஐ மீன் இஃப் உமன் சேஸ் தட், தென் ஐ திங்க் ஷி இஸ் ரியலி ஒர்த் இட்.